நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/6/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி, ஜூன் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 4:46 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:56 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், பின்பு மாலை 5:56 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:56 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் நல்ல செயலை கூட சிலர் குறைகள் சொல்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். பெருந்தன்மையுடன் எதிலும் விலகி இருப்பது நல்லது. பஞ்சாயத்துகளில் கலந்து கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுவதற்கு அதிகமாக பணிபுரிய வேண்டும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படுங்க. முக்கிய செலவுகளை இன்று ஈடுகட்டி விடுவீர்கள். வீடு வாகன பாதுகாப்பில் உரிய கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். எரித்த காயத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சங்கடமான சூழ்நிலையெல்லாம் சந்திக்க வேண்டியிருந்தாலும் கண்டிப்பாக சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்குங்க. ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகள் கட்டுக்கடுகாமல் சென்று கொண்டிருக்கும். இன்று பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும். பெண்கள் எதையும் தைரியமாக எடுத்துக்கொண்டு செய்வது நல்லது. பெண்கள் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும் வெற்றி இருக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு சிறப்புடன் செல்லும், பயப்பட வேண்டாம். காதலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்படுங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்கள் நல்ல செயலை சிலர் குறைகள் சொல்வார்கள். அதனை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. சீரான வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடக்கூடும். ஜீரண கோளாறு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. உடல் நலத்திற்கு சத்தான ஆகாரம் முக்கியம். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பரணி. என்று எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். வாகன பாதுகாப்பில் உரிய கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடு வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பெருந்தன்மையுடன் எதிலும் நீங்கள் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகள் எல்லாம் தெளிவாக எடுப்பீர்கள். கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்க கொடுங்க. சீரான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். கிருத்திகை. இந்த நாள் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொலைந்து போன பொருட்களும் கையில் கிடைக்க கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. நல்ல செயலை சிலர்கள் குறைகள் சொல்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் தைரியமாக செயல்படுவது நல்லது. நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தைரியமாக முடிவெடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இடையூறு செய்தவர்களை இன்று நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க வேண்டியிருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் நலனில் மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் சராசரி அளவில் இருக்க கொடுங்க. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அதிக நிபந்தனையுடன் கடன்கள் தயவு செய்து பெற வேண்டாம். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. மனசுக்குள் ஒருவித அமைதி உருவாகக்கூடும். பிரச்சனை, குழப்பம் போன்றவை ஏற்பட்ட பெண்ணு சரியாக கூடும், பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போராட்டங்கள் வெற்றி நிச்சயம். கணவன் மனைவிக்கிடையே
திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சரியாகுங்க. பிள்ளைகளிடம் பேசும் பொழுதும் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். உறவுகளிடம் எந்த ஒரு உறுதியும் தராமல் இருப்பது மிக நல்லது. எடுத்தோம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். எதிர்காலம் திட்டம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மெத்தனமான போக்கு கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. பொறுமையுடன் செயல்படுங்கள், எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் குடும்ப நலனுக்காகவே என்று நீங்கள் பாடுபடுவீர்கள். குடும்ப தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் என்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். எதிலும் தைரியமாக ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. என்று காதல் உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தாது. காதல் வெற்றிகரமான சூழல் இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காதலுக்காக நீங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். லட்சிய நோக்கோடு உங்களுடைய கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். உயர்கல்வி சாதகமாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் என்று கூடிவிடுங்க. பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்ற சமூக பொறுப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் சராசரி அளவில் இருக்க கொடுங்க. அதிக நிபந்தனையுடன் கடன் பெற வேண்டாம். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திறமைகளால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடக் கூடுங்க. ரோகிணி யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். சிக்கல்களை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். காலையில் உத்தியோகம் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் முன்கூட்டியே எந்திரிச்சு எதையும் செய்ய பாருங்கள். கடைசி நேரத்தில் பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று எதையும் தைரியமாக செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். மிருக சிரிஷம் இன்று நட்பால் ஆதாயம் கிடைக்குங்க. 2 நாட்களாக இருந்த குழப்பமும் சரியாக கொடுங்க. முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதி ஏற்படுத்தும். இன்று தயவு செய்து நிபந்தனையுடன் எந்த ஒரு கடன்களும் வாங்க வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் இன்று நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். எதிர்காலம் திட்டம் குறித்து சில முக்கிய முடிவுகளை நண்பரிடம் பேசுவீர்கள். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் சில பணிகளை எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். இடைவெளிகள் செய்தவர்கள் கண்டிப்பாக விலகி செல்வார்கள். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்கள் அவ்வப்போது வருங்க. என்ன முடிவு எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துவதே சிறப்பை கொடுக்கும். தொழில் அனுபவ அறிவு என்று பரிமளிக்க கொடுங்க. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பண வரவும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழம் இருக்கின்றது. ஆழ்ந்த யோசனையும் என்று ஓடிக்கொண்டிருக்குங்க. அனுபவ அறிவு என்று பரிமளிக்கும். முக்கியமாக கடன் பிரச்சனைகளுக்கு தயவு செய்து நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்று என்று இருக்க பாருங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். அடுத்தவருக்கு உதவி செய்கிறேன் என்று எதையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று என்று இருந்தாலே கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். காரியங்களை மிகவும் வேகமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாக செயல்படுவது நல்லது. இன்று பெண்கள் குழப்பமான சூழல் இருக்கும். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுங்கள். குடும்பத்தாரிடம் கலந்து பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காதலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது. சந்தேக பார்வை வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். செய்யும் செயலை கண்டிப்பாக செய்யுங்கள். தன்னால் காதல் கைகூடும். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். சக மாணவரிடம் பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். விளையாடும் பொழுது ரொம்ப கவனமாக விளையாட வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். மாணவ கண்மணிகளுக்கு குழப்பம் கொஞ்சம் இருக்குங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று எதிலும் உங்களுக்கு வேகம் கொடிவிடுங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு உண்டாகக்கூடும். எதிர்காலம் திட்டம் குறித்து
முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நண்பரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. எதையும் எச்சரிக்கையுடன் செய்தால் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது மிக நல்லது. திருவாதிரை குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நேர்மையை வெளிப்படுத்துங்கள். சந்தோஷமான மனநிலையில் இருக்க பாருங்கள். தயவு செய்து சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக செயல்படுங்கள். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. முன்கூட்டியே முடிவெடுப்பது நல்லது. இன்று ஆழ்ந்த யோசனை ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனப்பதட்டம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. புனர்பூசம் இன்று நீங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். எதிலும் வேகத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. எதிர்கால திட்டம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இடையூறு செய்தவர்கள் எல்லாம் விலகி செல்ல கொடுங்க. நட்பால் ஓரளவு நல்லது நடைபெறக்கூடும். பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கடகம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பரின் வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய இலக்கை அடைவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அளவான பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை இன்று வாங்கி கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் நெருக்கம் குறைந்து விடக்கூடும். எதையும் பேசி தீர்த்துக் கொள்வதுதான் சிறப்பு. கடகம் ராசினியர்கள் தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எதிலும் உற்சாகம் குறைந்து சோம்பல் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். காலையில் சுறுசுறுப்புடன் எழுந்திருங்கள். சீக்கிரமாக பணிகளை மேற்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உறவினர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு சிறிது பொறாமைப்படுவார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்களுக்கு எதிலும் வேகம் இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற லட்சியம் இருக்கும். பெண்கள் இன்று முக அழகுடன் காணப்படுவீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மாணவர்கள் சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். படியுங்கள். கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் மாணவர்கள் சிறு வயது முதலே மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று உங்களால் எதையும் சாதிக்க முடியுங்க. வருமானம் சீராக வந்து கொண்டிருக்கும். நண்பரின் வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய இலக்கை நோக்கி நடைபோடுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். இன்று உற்சாகம் குறைந்து சோம்பல் வெளிப்பட கொடுங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பூசம் நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். முயற்சிகளால் இன்று முன்னேறி செல்வீர்கள். புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்பட கொடுங்க. தாய் தந்தையின் உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மனம் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். வியாபாரம் வியத்தகு அளவில் இருக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம் கொடுத்த பாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். புதிய இலக்கை நோக்கி இன்று நடை போடுவீர்கள். நண்பரின் வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கும். சிக்கனத்தை இன்று நீங்கள் கடைபிடிப்பீர்கள். சோம்பலை குறைத்து சுறுசுறுப்புடன் இருக்க பாருங்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் இருக்குங்க. குலதெய்வ வழிபாட்டை மறக்க வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு மன நிறைவு ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணி நிறைவேற கால தாமதம் கொஞ்சம் எடுக்கும். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சிரமம் பாராமல் சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. முன்கோபத்தை எப்பொழுதும் போலவே குறைத்துக் கொள்ளுங்கள். எதிலும் நீங்க தீர்க்கமாக யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அதிகப்படியான யோசனைகள் எல்லாம் வேண்டாங்க. நடைமுறையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். என்று சிம்ம ராசினியர்களுக்கு இடைவிடாமல் பணி கொஞ்சம் இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். என்று மீண்டும் உங்களுக்கு முயற்சிகள் மூலமே வெற்றி இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முயலுவீர்கள். தாராள மனம் கொஞ்சம் வெளிப்பட கொடுங்க. மீண்டும் ஒருமுறை முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கோபம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்குங்க. உடல் உஷ்ணத்தையும் ஏற்படுத்துங்க. உடல் உஷ்ணத்தின் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். என்று தொழில் வியாபாரம் சராசரி அளவில் இருக்குங்க. பண வரவை சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். அதிகம் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பண வரவு தாமதப்பட்டாலும் வந்து சேரும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு சரியாகுங்க. சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் என்று கூடுமானவர் இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக நல்லது. பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெற முடியும். பொறுமை மட்டும் வேண்டும் என்று காதல் மனக்கசப்பையும் குழப்பையும் ஏற்படுத்தும். காதலில் நீங்க கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. விட்டு பிடிப்பது மிக நல்லது. சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம் என்று பெண்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குழப்பமாக காணப்படுவீர்கள். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்க கொடுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பதட்டமாக காணப்படுவீர்கள். கொஞ்சம் முன்கூட்டியே எழுந்திருச்சு எந்த ஒரு வேலையும் முடித்துவிட்டு பணிகளில் ஈடுபடுங்கள், அது போதும். பெண்கள் இன்று இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று புதுமை படிக்கும் நாளாக இருக்கும். புது விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். மாணவர்கள் மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், என்று நீங்கள் உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தீர்க்கமாக யோசித்து காரியங்களில் நீங்கள் முடிவெடுப்பீர்கள். சகோதர சகோதரியிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். குடும்ப விரிசலும் ஓரளவு சரியாக கொடுங்க. உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வரும். அது வரைக்கும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். பூரம், தொட்ட குறை விட்டு குறையை சரி செய்து விடுவீர்கள். மருத்துவம் சார்ந்த செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அதற்கு ஒரு முடிவு கிடைக்காதா என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். அதற்கான நெருக்கம் ஏற்பட்டுவிட்டது. மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிலரது பேச்சு உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உத்திரம், நிறைவேறாத காரியம் நிறைவேறுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. முக்கிய பணி கண்டிப்பாக நிறைவேறும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பண வரவை விட சிக்கனமாக இருந்தால் மட்டுமே சேமிப்பு உயரும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று சில பணிகள் தாமதத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக முடிவில் வெற்றியை கொடுக்கும். கன்னி ராசினியர்கள் என்று பேச்சில் நிதானம் இருப்பது கண்டிப்பாக முக்கியம். பேசும்பொழுது மிகவும் கவனமாக பேச வேண்டும். முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தையும் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். நண்பரின் உதவியால் பெருமிதம் கொள்வீர்கள். தொழில் வியாபாரமும் செழித்து வளர கொடுங்க. பண பரிவர்த்தனை அதிகரிக்கக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சொந்த தொழில் செய்ய போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழ்வர்கள். இன்று கன்னி ராசினியர்களுக்கு புதுவிதமான தொழில் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிறைவேறாத பணியும் நிறைவேற்றி காட்டுவீர்கள். இன்று கன்னி ராசினியர்கள் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டிவிட முடியுங்க. சுப நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ள முடியும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிறைவேறாத காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றிவிட முடியுங்க. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுமையாக இருங்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். விளையாட்டுத் துறையிலும் சாதிக்க முடியும். சக மாணவர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். இன்று காதல் கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் இறுதியில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று நீங்கள் நேர்மையை கடைபிடிப்பீர்கள். காரியங்களை நிதானமாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். பேச்சில் கண்டிப்பாக முக்கியத்துவம் வெளிப்படுங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதையும் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம், சூழ்நிலையை கையில் எடுத்துக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். பண பரிவர்த்தனை சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் எதிலும் நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனம் இன்று திருப்திகரமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தவரை எடப்படக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். குழப்பங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக நல்லது. துலாம் ராசினியர்கள் எதிலும் இன்று நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். செயல்களில் நேர்த்தி நிறைந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று வியாபாரத்தில் உள்ள இடையூறுகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும். குடும்ப உறுப்பினரிடம் ஒற்றுமை இன்று வளரக்கூடுங்க. விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. எதிரில் இருப்பவரை எடை சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக தீருங்க. துலாம் ராசினியர்களுக்கு பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். சிலர் வீடு வாங்கும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சிலருக்கு வாகன யோகம் கூட கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. உணவு விஷயங்களில் செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். காரமான உணவு வகையில் உட்கொள்வதை தவிர்த்துவிட பாருங்கள். அதாவது அதிகம் காரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று பெண்கள் என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்குங்க. பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். மன பதட்டம் கொள்ளாமல் இருக்க பாருங்கள். பெண்கள் என்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு தொல்லையை கொடுக்குங்க. கொஞ்சம் நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும். அது மட்டுமில்லை, சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல விதமாக மற்ற மாணவருடன் பழக வேண்டும். கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும். மாணவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். சிக்கலை சரி செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். வியாபாரத்தில் உள்ள இடையூறுகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். விருந்து விழாக்களிலும் இன்று கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக வளரக்கூடுங்க. செயல்களில் நேர்த்தி நிறைந்து காணப்படக்கூடுங்க. சுவாதி என்று மலை சார்ந்த பகுதிகளில் இன்று வாழ்க்கையை மிக சுவாரஸ்யமாக ரசித்து வாழ்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க. மனம் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். தாயின் சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை நிதானமாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். சில பணிகள் உங்களுக்கு தடையாகவே இருக்க கொடுங்க. தொழிலில் கொஞ்சம் தடை ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம் பொறுமைதான் எப்பொழுதும் ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்பை வெளிப்படுத்திக் கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினரிடம் நிதானமாக பேச வேண்டும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எதிரில் இருப்பவரை அனுசரித்து செல்வதே சிறப்புங்க. என்று பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செய்யுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடிவிடுங்க. எதிர்கால வாழ்வில் அக்கறை உங்களுக்கு ஏற்படக்கூடும். லட்சிய நோக்கோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். வருகின்ற வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இலக்கு உங்களுக்கு நிறைவேறக்கூடுங்க. சில பணிகள் தாமதத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் வெற்றியை கொடுக்கும். கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். கடன் வாங்குவது தவறில்லை. கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்க வேண்டாம். கடனை முதலீடு சார்ந்த விஷயங்களில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். தாயின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கையை கொடுக்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மனோதைரியமும் ஒரு பக்கம் கூடிவிடும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீங்க சமாளித்து முன்னேறி விடுவீர்கள். ஆனால் மற்றவரின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன் ஏற்பட கொடுங்க. பெண்கள் என்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திருமண வயதை அடைந்த கன்னி பெண்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். காதல் வெற்றி நோக்கி செல்லும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி அடையும். இன்று மாணவர்கள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள்.
மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாணவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானித்து ஈடுபடுவது ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. வருகின்ற வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். லட்சிய நோக்கோடு இன்று நீங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். மனோதைரியம் இன்று கூடிவிடும். எப்படிப்பட்ட பிரச்சனையும் சமாளித்து வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கும். அனுஷம் காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். இறை வழிபாட்டில் ஆர்வம் எடுத்துக்கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வருகின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தாயின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்குங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியும். இந்த நாள் உங்களுக்கு மன தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. கேட்டை முடிக்க முடியாமல் இருந்த காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். உடல் உஷ்ணம் கொஞ்சம் அடையுங்க. வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தாயின் ஆறுதல் வார்த்தை கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும். எந்த ஒரு சூழ்ச்சிக்கும் ஆளாகாமல் செயல்படுவது நல்லது. கவனமாக பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எவரிடமும் நிதானித்து பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசினியர்கள் இன்று அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். எல்லோரிடமும் நிதானித்து பேசுவதே மிக நல்லது. அதிக உழைப்பால் உங்களுக்கு தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்குங்க. பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு ஆகியவை கண்டிப்பாக இருக்கக்கூடும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. தொட்ட குறைவிட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பேச்சில் உங்களுக்கு கலகலப்பு ஏற்படக்கூடுங்க. மிகுந்த நம்பிக்கை உருவாகக்கூடும். மற்றவரின் கவனத்தை இன்று ஈர்த்துக் கொள்வீர்கள். தனித்திறமையால் இன்று நீங்கள் வெற்றி வகை சூடுவீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்ட பின்னர் சரியாக கொடுங்க. பெண்கள் இன்று காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். எந்த வேலையும் நிதானித்து செய்ய பாருங்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். நிம்மதியான உறக்கம் ஏற்பட்டுவிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அடாவடியான வேலைகளில் ஈடுபட வேண்டாம். பிடிவாத குணத்தை விட்டுவிட பாருங்கள். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று தயவு செய்து பேச வேண்டாம். எதையும் தெரியாத போல் இருந்து கொண்டு கற்றுக்கொள்வதே சிறப்பு. மாணவர்கள் சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். அதிக உழைப்பு என்று வெளிப்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராடம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பதவி உயர்வு வருமான உயர்வு போன்றவை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். மிதமான வேகத்தை இன்று நீங்கள் பின்பற்றுவீர்கள். பேச்சில் கலகலப்பு தன்மை வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆதாய பணவரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. உத்திராடம் காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இனிமையான பேச்சுக்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். தடைப்பட்ட பணவரவு கண்டிப்பாக வரக்கூடும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவியில் செய்து கொடுக்க முடியுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும்.
மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று அபாரமான நினைவாற்றல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. நினைத்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிறு செயலும் உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரரால் ஏற்பட்ட மன உளைச்சல் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. உறவினர் செய்த உதவிக்கு மறு உதவி செய்து மகிழ்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபார தொடர்பு இன்று பலம் பெறக்கூடும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகி விடுங்க. சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவுகள் இன்று வரக்கூடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சிறிய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். சிரமங்கள் ஓரளவு திருந்து சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்கப் பெறுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளால் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுவீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். ஒரு முறை குடும்பத்துடன் சென்று குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டு வருவது நல்லது. அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று காலம் கடந்து சில பணிகள் நடக்குங்க. கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணிகளை விரைவாக முடியுங்கள். பின்னர் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். காதல் கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தும். காதல் நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. முக்கியமாக சந்தேக பார்வை ஏதும் வேண்டாம். இன்று மாணவர்கள் முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டுங்க. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்வது மிக நல்லது. தயவு செய்து மூட நம்பிக்கைகளில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். செயல்பாடுகளில் ஓரளவு வெற்றி இருக்குங்க. பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வரக்கூடும். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். திருவோணம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட முடியுங்க. தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். அதிகம் நன்மை தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்த நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். நல்ல நண்பர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். இன்று உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள் இன்று கண்டிப்பாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். சுற்றுப்புற சூழ்நிலை உணர்ந்து நீங்கள் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் நீங்கள் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தொழில் வியாபார நடைமுறையை சிறப்பானதாக்கிக் கொள்வீர்கள். தாமதமாக ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். குறைந்த அளவில் இன்று பண வரவு ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இன்று இருக்கக்கூடுங்க. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று அன்பும் பாசமும் மனதில் இருக்கக்கூடுங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். பண வரவு ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். மிகவும் கவனமாக ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். முக்கிய முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுக்க கொடுங்க. எதையும் சாமர்த்தியமாக செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று கும்பராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். மன தைரியமும் இன்று இருக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் நன்மையும் ஏற்படக்கூடும். பிடித்தது ஒன்றை செய்து முடித்து காட்டுவீர்கள். இன்று விருப்பம் போல் எல்லாம் உங்களுக்கு நடைபெறக்கூடுங்க. திருமண முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். பிரிந்து சென்ற உறவுகள் கூட மீண்டும் வரக்கூடுங்க. கும்பராசினியர்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. இருந்தாலும் காதலை அதிகமாக நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் உங்கள் நல்ல மனசுக்கு ஏற்றாற்போல் நல்லதாகவே நடக்க கொடுங்க. பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். முக்கியமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். முன்கூட்டியே பணிகள் செய்ய வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். இன்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கொடுங்க. லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்துவிடக்கூடும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். சக மாணவருடன் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். கூடுதல் பண வரவை இன்று கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனம் என்று திருப்தி அடையக்கூடுங்க. எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம் என்ற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடினமான சூழ்நிலையை சமாளித்து விடுவீர்கள். நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். உறவுகளுடன் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடும். உங்கள் பேச்சை மற்றவர்கள் கண்டிப்பாக கேட்டுக்கொள்வார்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் இன்று மகிழ்ச்சி கொடுக்கும். நீங்களும் வெளிநாடு செல்ல போட்ட திட்டமும் வெற்றியை கொடுக்கும். தொடர்ந்து இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி மனசுக்குள் அன்பு நிறைந்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவை ஏற்படுத்தி கொடுக்கும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் கட்டுப்பாடு வேண்டும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. குறைந்த அளவில் இன்று பண வரவு கிடைக்கும். இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு திட்டங்கள் தீட்டுவது மிக நல்லது. சிறப்புடன் செயல்படுவது நல்லது. முன்கோபத்தை முற்றிலும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மீனம் ராசினியர்கள், இன்று நீங்கள் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. பேச்சில் கலகலப்பு தன்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். நன்மை கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. மற்றவரின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சுற்றுப்புற சூழ்நிலை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. திறமைகளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். தனி திறமை இன்று வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனதளவில் ஏற்பட்ட கவலை கண்டிப்பாக மாறும். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அன்பு மனதில் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நல்லவரை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கக்கூடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். குடும்பத்தாருடன் இன்று நீங்க விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை எல்லாம் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேர்மை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். நிர்வாக திறமையும் இன்று கண்டிப்பாக பலிச்சிடும். இந்த நாள் விட்ட குறை தொட்ட குறையை சரி செய்துவிட முடியுங்க. இதமான சூழல் நிலவும் நாள் என்றே சொல்ல முடியும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்பட்டுவிடும். இன்று தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. மலை பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லைங்க, கொடுத்த பாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளை லாபகமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெண்கள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் இன்று கொஞ்சம் விழுந்து செல்லக்கூடும். பெண்கள் உத்தியோகம் செல்லக்கூடியவர்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு எந்த ஒரு திட்டமிடுதலும் இருக்க வேண்டும். இன்று காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் எளிதில் வெற்றி கொடுக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அதற்கு நீங்க பேச்சை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். என்று மாணவர்கள் தடபுடலாக சில பணிகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அலட்சியம் காட்டி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுவீர்கள். மாணவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் போராடுவீர்கள். தயவு செய்து பொறுமையாக இருங்கள், நிதானமாக இருங்கள். படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள், அதுவே வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இந்த அனைவரிடத்திலும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். சொன்ன சொல்லை ஒரு பக்கம் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பேச்சில் மட்டும் நிதானம் இருப்பது ரொம்ப நல்லது. குடும்ப ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. மிகவும் மகத்துவமான நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்ள முடியுங்க. உத்திரட்டாத்தி ஆதாய பண வரவு கிடைக்கும். ஓரளவு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மற்றவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். கவன சிதறல்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழுங்கள். தயவு செய்து அலட்சியம் காட்டி எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். ரேவதி மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இனிமையான பேச்சு கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தனித்திறமையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். முழு கவனத்தையும் இன்று நீங்கள் ஈடுபடுத்தி வெற்றி பெறுவீர்கள். நிறைவேறாத பணியை நிறைவேற்றி கொடுப்பீர்கள்.
ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பேச்சில் மங்களத்தன்மை உருவாக கூடுங்க. இந்த நாள் ஓரளவு சிரமங்கள் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.